ஹாக் பண்ணலாமோ இல்லையா என்று கேட்டாலே அது பண்ணலாம். அது நான் காமிப்பேன். இனி 2க்கு போட்டு தான் நிற்குங்கோ. அது 2க்கே போய் 3க்கு போடுங்க. 3 அது 2க்கு போகுது. இப்ப எதுக்கு போட்டாலும் பிஜேபி தான் போகுது. மேனுஃபேக்சர் பண்ண டைம்ல அல்லது ரிப்பேர் பண்ண டைம்ல இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அங்கே கேட்டு வச்சாலே இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஓட்டு மிஷின்ல சீட்டிங் பண்றது தான் ரிப்பேரிங். அதான் ஓட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு வந்து எல்லாத்தையும் மூடி வைக்க போறோம். 6 மணிக்கு மேல எல்லா ரிசல்ட்டும் மாறணும் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியுமா? முடியும். எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ഒറിജിനൽ വന്നിരുന്നു നിனைச்சுக்கோ. ഇത് ഞാൻ ബിജെപി എന്ന പാർട്ടിക്ക് അനുകൂലമായിട്ട് പ്രോഗ്രാം பண்ணி வச்சிருக்கிறது. பிஜேபிக்கு பாரதிய ஜால வித்யா 15 நிமிஷம் ஒரு 15 மணிக்கூர் 15 தினம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றலாம். அங்க 3வது இடத்துல இருந்த பிஜேபி இங்க 1வது இடத்துக்கு வந்தாச்சு. நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி என் தம்பி என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுல பிட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மூக்குத்தியை கலட்டுங்க, அது எவ்வளவு பெருசு? தோடு தொங்கட்டான கலட்டுங்க, உள்ளாடே கலட்டுங்க, அதுக்குள்ள பிட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு? அப்ப ஏன் கலட்டுற? ஏன் கலட்டுற? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள சின்ன மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ? இந்த வாக்கு எந்த இடத்துக்குள்ள ஒன்னும் செய்ய சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்க இருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல? நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன், இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறேன், நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலை தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா? அந்த அதை செய்ய முடியல ஒன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அதை எல்லாரும் அதை செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல எழுதிட்டு சையது சுஜாங்கிறவர் 2014 நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்தது மோடியை வெள்ள விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில்? அதை பத்தி எழுத போறோம், அதை பத்தி போற நம்ம கவில் அங்கே சுட்டு கொண்டீங்க. கோவா தெற்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்காலிம் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள டோலியோபாத் வாக்குச்சாவடியில் எண் 33 வாக்குப்பதிவு எண் 33 அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு முன்னர் சோதனை வாக்குப்பதிவு செய்து பார்த்தனர். அப்போ இது எல்லாம் நம்மளுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது தான் எவிடன்ஸோட. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினருக்கும் முறையே 9 வாக்குகள் பதிவு செய்தனர். அதுல இருக்கிற சுயேட்சை உட்பட எல்லாருக்குமே. பிறகு முடிவுகளை காண ஒவ்வொரு பொத்தானாக அழுத்திய போது பாஜகவிற்கு 9 வாக்குகளுக்கும் மேலாக 17 வாக்குகள் பதிவாகி இருந்தது. 9 ஓட்டு போட்டாலும் தாமரை வந்துட்டு 17 இடத்துல மலர்ந்துருந்துச்சு. அடுத்து போட்டிட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு போட்ட 9 ஓட்டுகள் அப்படியே காட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 8 காட்டுது, 1 ஓட்டு குறைஞ்சு போச்சு. சுயேட்சை வேட்பாளருக்கு 1 வாக்கு மட்டுமே பதிவாகி இருந்தது, அவருக்கும் 9 ஓட்டு தான் போச்சு. அப்ப ஆம் ஆத்மிக்கு போட்ட 9 ஓட்டு இல்ல 1 ஓட்டு, சுயேட்சைக்கு போட்ட 9 ஓட்டுல 8 ஓட்டு எங்க போயிருக்குது? தாமரையில மலர்ந்துருச்சு. 1 ஓட்டு கூட இந்த நாட்டுல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒருத்தர் கூட ஓட்டு போடாம இருக்க கூடாது அப்படி சொல்றீங்கல்ல, அப்ப அவர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டியது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. அப்ப ஒருத்தருக்கு இந்த தேர்தல் முறையின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஏன் அதை தேர்தல் ஆணையம் அதை சரி செய்ய மறுக்குது? பல நேரங்கள்ல மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்கள் இதை டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அதை கவனத்துல எடுத்துக்காம, ஏன்னா தேர்தல் ஆணையமே இன்னைக்கு சந்தேகத்துக்குரிய ஒன்றா இருக்குது. தேர்தல் ஆணையம்ங்கிறது ரொம்ப பெரிய சுதந்திரமான அமைப்பு, எந்த அரசியல் கட்சியிலும் தலையிட முடியாது, உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்றான். ஒரு தேர்தல் அதிகாரி நீதிபதி முன்பாக குற்றவாளி கூண்டில் ஏறி குற்றம் செய்ததற்காக கூனி குறுகி நின்னது. அந்த அமைப்பு எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்குது பாருங்க.